கிரேட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். யாருக்கு ஆண்ட்ரே ரசல்? நிறைய கேள்வி. ஆண்ட்ரே ரசல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்ஷன் வராரு. ஒரு முரட்டுத்தனமான ஹிட்டர், நல்ல பவுலர் எல்லாம் ஓகே தான். அதெல்லாம் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ. இப்போ ஃபார்ம் எல்லாம் விட்டு பட் இருந்தாலும் ஏதாவது டீம் ட்ரை பண்ணுவாங்களாங்கிற மாதிரி பல கமெண்ட். நிறைய டீமுடைய ஃபேவரட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க டீம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு அனலைஸ் பார்த்துருவோமா? சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ எடுத்த உடனே நம்பர் 1 ஆர்ஜிபி சைட்ல இருந்து நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. எங்களுக்கு ஆண்ட்ரே ரசல் வேணும் ப்ரோ. ஸோ கண்டிப்பா ஆண்ட்ரே ரசல் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் டிகே உடைய வியூலேருந்து யோசிச்சு பாருங்க. தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் நல்ல யங்ஸ்டர் வச்சு மட்டும்தான் டீமை பில்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காரு தவிர ஆண்ட்ரே ரசலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ரொமேரியோ செஃபோர்ட் அண்ட் டிம் டேவிட் 2 பேரும் கன்னு மாதிரி இருக்காங்க. அவங்கள ரீடைனும் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆண்ட்ரே ரசலுக்கான வாய்ப்பு 90% கிடையாது. மேபி ஒரு 10% ட்ரை பண்ணலாம். கிடைச்சாலுமே வந்துட்டு உங்க பிளேயிங் லெவன்ல ஏகப்பட்ட குழப்பம் வரும். ஏன்னா ஃபில் சால்ட் ஆடணும், ஜேக்கப் பெத்தல் ஆடணும். அது மட்டும் இல்லாம டிம் டேவிட், அது போக வந்துட்டு ரொம்ப முக்கியமா ரொமேரியோ செஃபோர்ட்ங்கிற மாதிரி இவ்வளவு ஒரு சூப்பரான பேட்டிங் லைனப். இதுல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு ஹெஸ்லுட் வேற கண்டிப்பா கம்பல்சரி ஆடி ஆகணுங்கிறதுனால மேல ஜேக்கப் பெத்தல் அப்படி இல்லைன்னா ஃபில் சால்ட் ஒருத்தர் தான் ஆட போறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் மிடில் ஆர்டர்ல சப்போர்ட் பண்ணியே ஆகணுங்க. இந்த மாதிரி பல பிளேயிங் லெவன் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. மேபி பேக்கப்புக்கு எடுத்து உட்கார வைக்கலாம். பட் இருந்தாலுமே ரொமேரியோ செஃபோர்ட் ஒரு யங்ஸ்டர், அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு 5 to 6 இயர்ஸுக்கு இந்த டீமில் இருக்கணுங்கிற மாதிரி ஆசைப்படுவார். ஸோ ரசலுக்கு போகிறக்கான சான்ஸ் ரொம்ப கம்மிங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆர்ஜிபி ட்ரை கூட பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு கம்மி பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 3 to 5 crore கிடைக்குமாங்கிறத பார்ப்பாங்க. நான் மொத்தமாகவே 11 கோடி வச்சிருக்காங்க. 8 ஸ்லாட் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ஜிபியோட சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நம்பர் 2 மும்பை இந்தியன்ஸ் இல்லைன்னா ஹைதராபாத்ங்கிற மாதிரி டீம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கம்மி தான். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஸ் ரொம்ப கம்மி. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் முடியாது. ஆனால் ஹைதராபாத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அவங்க ஒரு அளவுக்கு வச்சிருக்காங்கிறதுனால ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலுமே இவங்க எல்லாருமே அதாவது ரசலெல்லாம் எந்த இடத்துல வருவாங்க அப்படின்னா இந்த மார்க்கி பிளேயர் செட் மாதிரி முன்னாடியே வந்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது டாப் பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்க டீம் தான் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ இவங்க கிட்ட பர்ஸ் அமௌண்ட் இருந்தாலுமே அவ்வளோ கொடுத்து எடுக்க முடியாது. ஸோ ஆண்ட்ரே ரசல் ஹைதராபாத் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்ததான் இருக்கக்கூடிய டீம் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ். அப்கோர்ஸ் சிஎஸ்கே எடுத்தாங்க அப்படின்னா மொரட்டுத்தனமான பேட்டிங் யூனிட். நீங்க மேல பாத்தீங்க அப்படின்னா டாப் 4 வந்துட்டு ஆயுர் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், சிவம் தூபே, அதுக்கப்புறம் வந்துட்டு MS தோனி, உர்வில் பட்டேல். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஒரு ஆண்ட்ரே ரசலை வச்சு ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பேட்டிங் யூனிட்டாலாம் இருக்கும். நடுவில் டெவால் பிரேவிஸ் வேறு இருக்காரு. எல்லாம் ஓகே தான். பவுலிங்க்கு என்னப்பா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா நீங்க ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் 100 ஆடி ஆகணும். அது போக நேதன் எல்லிஸ் கம்பல்சரி ஆடி ஆகணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் டெவால் பிரேவிஸ் ஆடி ஆகணும். இன்னும் ஒரே ஒருத்தருக்கு தான் சான்ஸ். அது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லை ஆல்ரவுண்டர் தான். எல்லாமே ஓகே தான். ஆனா இன்னொரு ஸ்பின்னர் அகில் ஹுசேன் மாதிரி ஒரு ஸ்பின் ஹிட்டரை தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் பவுலிங்கே போடுவாரு, பேட்டிங் ஆடுவார். ஸ்பின் பவுலர் தான் எனக்கு தேவைப்படுது. அந்த சமயத்துல ஆண்ட்ரே ரசல் எடுத்தாலும் பிளேயிங் லெவலில் ஃபிட் பண்றதை பொறுத்து சிஎஸ்கே யோசிப்பாங்க. இதுவே கேமரூன் கிரீன் மாதிரியான யங்ஸ்டர் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அகில் ஹுசேன், இன்னும் சிக்கந்தர் ரசா, நிறைய இந்த மாதிரியான ஆட்களை தான் ட்ரை பண்றதுக்கு அதிகம். ரசல்ல சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்கிறது கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரசல்ல ட்ரை பண்ணுவாங்க கேட்டால் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை எடுத்து வச்சு தான் ஆடுவாங்க. ஆனால் இப்போ முழுக்க ஒரு யங் டீமை ஃபோக்கஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. தோனி இந்த வருஷம் போயிட்டாரு அப்படின்னா ஒரு யங் டீம் தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்படி மாற்ற இடத்துல 37 இயர்ஸ் ஓல்டு பிளேயரை எடுப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். பட் சிஎஸ்கே ட்ரை கொடுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மைண்ட் செட் இருக்கு. சரி ஓகே, ஃபைனலாக யார் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு கேட்டால் விட்ட டீமே தான் எடுக்க போறாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா 64 கோடி வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஆண்ட்ரே ரசலுடைய பட்ஜெட் டூ ஹைங்கிறதுனால ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்துட்டு சீக்கிரமாவே வந்தாலும் ஒரு 10 கோடி கிடைச்சா கூட எங்களுக்கு ஓகே தான்ங்கிற மைண்ட் செட்ல தான் கண்டிப்பா கேகே இருப்பாங்க. இது போக கேமரூன் கிரீன், ரசல் 2 பேருமே உங்களுக்கு வேணுங்கிற மைண்ட் செட். கேமரூன் கிரீன் 100%, ரசல் 95%ங்கிற மாதிரி அவங்க தான் ட்ரை பண்ண போறாங்க. அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தான் ஆண்ட்ரே ரசல் வந்துட்டு போறக்கான சான்ஸ் இருக்குங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா அவங்க தான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. புது டீமை பில்ட் பண்ணும். இவர் ஆல்ரெடி டீம்ல இருந்தவர், சுனில் நரேன் கூட டவுன் ஆர்டர்ல ஆடினவர். ஸோ எல்லாமே பக்காவா இருக்கு. பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா கிடைக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச விட்ட கொல்கத்தாவே எடுக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் 99% அவங்களே எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே ஒரு 90 to 95% எடுப்பாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இந்த 2 டீம் தான் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க எந்த டீமுடைய ஃபேனு ப்ரோ? ரசல் எங்க டீமுக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ. இதை பத்தின கருத்துக்கள் நீங்க தாராளமாக சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட் சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.